Exercise 5.1ல third sum பார்க்க போகிறோம். Find the equation of the circle that touches both axes and passes through -4, -2 in general form. இரு அச்சுகளை தொட்டு செல்வதும் -4, -2 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க. சரியா? இப்போது பொதுவாக வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு அச்சுகளையும் தொட்டு செல்லுது, ரெண்டு ஆக்சிஸுமே டச் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ரெண்டு அதாவது சேம் இங்கே ரெண்டுனா இங்கே ரெண்டில் தான் தொடர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் சர்க்கிள் டச் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து தூரம் ஹெச், இங்கேருந்து தூரம் ஹெச், ரேடியஸ் என்னென்னு வச்சுக்கிறோம் ஹெச்னு வச்சுக்கிறோம். ஸோ ஹெச்சுக்கம்மா ஹெச், ரேடியஸ் வந்து என்னென்னு வச்சுக்கிறோம் ஹெச்னு தான் வச்சுக்கிறோம். அதாவது இங்கே 3னா இங்கேயும் 3, இங்கே 2னா இங்கே 2, அதனால் ஹெச்கம்மா ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்கம்மா ஹெச். சரியா? இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஹெச், ஒய் ஆக்சிஸ்லேயும் ஹெச். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அந்த இது மேலே இருக்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா -4, -2ன்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் என்னென்னா -4, -2. சரியா? ஓகே, இப்போது இதுக்கான டிஸ்டன்ஸ் என்னது, ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது சிபி அப்படிங்கிறது சிங்கிற சென்டர்லேருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்குமான தூரம். சரியா? இதோடைய தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? சிங்கிறது இருக்குல்ல, அதை ஹெச்கம்மா ஹெச்சை x1 y1 அப்படி வச்சுக்குவோம். பிங்கிற பாயிண்ட்டு -4, -2 இருக்கு இல்லையா, இதை x2 y2ன்னு வச்சுக்குவோம். ரெண்டு பாயிண்ட் கொடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் ஃபார்முலா என்ன போடுவோம்? √x1 - x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 ஹோல் ஸ்கொயர். சரியா? இந்த சிபியான தூரத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அதாவது ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ரேடியஸ் என்னது? ஹெச். சரியா? ரேடியஸ் என்னென்னு வச்சுக்கிறோம்? ஹெச்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா x1 அப்படிங்கிறது என்னது? √h - y1 x2 அப்படிங்கிறது -4. ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? +4 மாறிடும். ப்ளஸ் y1 அப்படிங்கிறது h -y2 அப்படிங்கிறது இங்கே -2 இருக்கா, ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? +2 மாறிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +2 மாறிடும். ஈக்குவல் டு h. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் அப்ளை பண்ணலாமா? ஸ்கொயர் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும்? இந்த ரூட் போயிடும், இந்த பக்கம் h² வந்துடும். அதான் h+4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் h+2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு h². இங்கே h இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்கொயர் வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன எழுதுவோம்? a² + b² + 2ab. a²னா h², b²னா 4², அதாவது 16, 2ab னா 8h ப்ளஸ். இதே மாதிரி இதையும் a+b ஹோல் ஸ்கொயரில் போட்டிங்கன்னா h² + 2² 4 + 2ab னா 4h ஈக்குவல் டு h². சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த h² இந்த h² சேர்த்தா என்ன ஆகும்? 2h² மாறும். சரியா? அதேமாதிரி இந்த 8h இந்த 4h சேர்க்கும் பொழுது 12h மாறும். சரியா? இந்த 16 இந்த 4 சேர்க்கும் பொழுது 20 மாறும். இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரு h² இருக்குல்ல, இந்த பக்கம் தான் என்ன ஆகும்? -h² மாறும். ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ இந்த -h² இந்த 2h² போச்சுன்னா மிச்சம் இருக்கும் h² + 12h + 20 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ இதை ஃபேக்டர் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 20 வரணும், கூட்டினா என்ன வரணும்? 12 வரணும். எது ரெண்டை மல்டிபிள் பண்ணலாம்? 2 × 10 மல்டிபிள் பண்ணலாமா? 2ஐயும் 10ஐயும் கூட்டி பாருங்கள் 12 வரும், 2ஐயும் 10ஐயும் பெருக்கி பாருங்கள் 20 வரும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் என்னென்னா h+2 h+10. சரியா? h+2 × h+10 ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன அர்த்தம்? h = -2ன்னு அர்த்தம், இன்னொன்று h = -10ன்னு அர்த்தம். அதாவது h+2 = 0, அப்போ h = -2. இதே மாதிரி h+10 = 0, அப்போ h = -10. சரியா? இப்போது வட்டம் இங்கே இருக்கிறதா நினச்சிக்கிட்டோம். ஸோ சென்ட்ரு ஹெச்சுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? -2 இருந்துச்சு. சென்ட்ரு -2 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? -2, -2, அதாவது ஹெச்கமா ஹெச்சுன்னு தானே எடுத்தோம். அதே -10 இருந்துச்சுன்னா -10, -10 இருக்கும். சரியா? ஓகே, இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் -2, -2 -2, இருந்துச்சுன்னா ரேடியஸ் என்னவாக இருக்கும்? r வந்து 2ஆக இருக்கும். பாசிட்டிவில் எடுத்துக்கணும். இந்த டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும், ரேடியஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கணும்? பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சரியா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன? இது ஹெச்னு வச்சுக்கோங்க, இது கேன்னு வச்சுக்கோங்க, இது ஆர். சென்டர் கொடுத்து ரேடியஸ் கொடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்க சொன்னால் ஃபார்முலா என்ன? x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r² இல்லையா? ஸோ நம்மளுக்கு h என்ன தெரியும்? -2ன்னு தெரியும். ஸோ x மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும், +2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y -2 இங்கே இருக்குது, உள்ளே வரும்போது +2 ஆயிரும் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r²னா 2².
ஸோ இதை a + b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. a ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 4, 2ab அப்படின்னா 4x ப்ளஸ் அதேமாதிரி இந்த a + b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கும்போது 4y, 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 மாறிடும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஒய் ஸ்கொயர், இந்த 4x, இந்த 4y, இந்த 4 கூட்டினா 8, இந்த ப்ளஸ் 4 இந்த பக்கம் வரும்போது -4 ஆகிடும். அப்போ வெறும் 4 மட்டும் வரும். சரியா? ஓகே, இது வந்து ஒரு சமன்பாடு. எப்போ அப்படின்னா -2,2 சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும் பொழுது, ரேடியஸ் ரெட்டாக இருக்கும் பொழுது. இதே -10,-10 சென்டராக இருக்கும் பொழுது ரேடியஸ் எப்படி இருக்கும்? 10 இருக்கும். அதாவது டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கணும்? பாசிட்டிவாக, மிகை மதிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார்முலா என்ன? x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயரா? இப்போ ஹெச்சுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும்? -10 எடுத்துக்கணும். ஸோ -10 இங்கே போடும்போது +10 மாறிடும். ப்ளஸ் ஒய் -10 போடும்போது +10 மாறிடும். ஏன்னா கேவோட வேல்யூ என்ன? இது வந்து ஹெச், இது வந்து கே. ஹெச் -10 போடும்போது +10 மாறிடும். அதே மாதிரி கேவோட வேல்யூ -10 போடும்போது +10 மாறிடும். ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்ன? 10 ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இது a + b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? a + b ஹோல் ஸ்கொயர் என்னது? a ஸ்கொயர். a இருக்க இடத்துல x இருக்குது, b இருக்க இடத்துல 10 இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர்னா 100 ப்ளஸ் 2 × 10 × x 20x. அதேமாதிரி இதுவும் a + b ஹோல் ஸ்கொயரில் இருக்கா? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 20y ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் பண்ணும்பொழுது 100. சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 20y, இந்த ப்ளஸ் 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருவது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். ஸோ 100 மட்டும் இருக்கும். இதான் ஆன்சர்.